கன்னி ராசி நேயர்களுக்கு வணக்கம். இன்று 2024ஆம் ஆண்டிற்கான ராசி பலன். இன்று கன்னி ராசி நேயர்கள் இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்கள், கட்டாயம் உங்களுக்கு நன்மைகளானது நடக்கும். அனைவருக்குமே வணக்கம். நாம் தினசரி தண்ணியில் குளிச்சுட்டு தாங்க வருவோம். அப்படி நம்ம தினசரி குளிக்கின்ற தண்ணீர் உப்பு தண்ணியாக இருக்கலாம், நல்ல தண்ணியாக இருக்கலாம். எந்த தண்ணீராக இருந்தாலும் நீங்கள் இந்த 2 பொருளை மட்டும் அந்த தண்ணியுடன் நாம் சேர்த்து குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு செல்வ வளமும், முக்கியமாக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தீராத நோய் நொடிகள், நமக்கு ஏதாவது ஒரு நோய் நொடிகளானது அடிக்கடி வந்து கொண்டிருக்கிறது என்றால் இந்த 2 பொருளை மட்டும் நீங்கள் தண்ணியுடன் சேர்த்து கொண்டு குளித்து வந்து பாருங்கள். முக்கியமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா வித பிரச்சனைகளுமே இருந்து ஒரு தீர்வானது கிடைப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்குது. இந்த 2 பொருளுக்கும் அவ்வளவு சக்தியானது இருக்குங்க. ஒரு பொருள் மகாலட்சுமி தேவிக்குரிய பொருள், மற்றொன்று தெய்வீக உயிரினமான பசுமாட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய சுத்தமான பொருள். இந்த 2 பொருளையும் நம்ம சிறிதளவு சேர்த்து கொண்டாலே போதுமாங்க. இது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான். நம்ம எந்தவித செலவுமே இந்த ஒரு பரிகாரத்துக்கு நம்ம பண்ண போகிறது கிடையாது. இங்கே வாரத்தில் ஒரு முறையாவது இதனை போன்று நீங்கள் குளிக்கின்ற தண்ணீரில் இப்படி பண்ணி குளிக்கிட்டு வாங்க, ஏதாவது ஒரு நாள். ஆனால் வாரத்தில் ஒரு முறை அல்லது வாரத்தில் 2 முறைகள் என்று இப்படி நீங்கள் குளித்துட்டு வந்து பாருங்கள். உங்களுக்கு எந்தவித நோய் நொடிகளும் இல்லாமல் நீங்களும் உங்கள் குடும்பத்தில் இருப்பவங்களும் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கும், முக்கியமாக சின்ன குழந்தைகள் இருந்தார்கள் என்றால் அவர்களையும் இந்த ஒரு தண்ணீரில் குளிச்சுட்டு வர சொல்லுங்கள். அவர்களின் வாழ்க்கை, அதாவது அவர்களின் எதிர்கால வாழ்க்கையானது மிகவும் யாருமே நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அமைவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்காம். எனவே இந்த ஒரு செயலை குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே பண்ணிட்டு வாங்க. அப்படி அந்த தண்ணியில் என்னென்ன பொருளை கலந்து கொள்ள வேண்டும் என்று காண்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது அந்த 2 பொருட்கள் என்னென்ன பொருட்கள் என்று தற்பொழுது பார்த்து விடலாம். முதலாவது பொருளாக மகாலட்சுமி தாய்க்குரிய கல் உப்பு இருக்கிறது அல்லவா, அந்த கல் உப்பை தான் நம்ம குளிக்கிற தண்ணியில் சேர்த்துக்கணுமாங்க. ஒரு கைப்பிடி கல் உப்பை முதல்ல நம்ம குளிக்கிற தண்ணியில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறமா பசுமாட்டிலிருந்து சுத்தமாக வருகின்ற தயிர் இருக்கிறது அல்லவா, நீங்கள் கடையிலிருந்து வாங்குற தயிரை விட நீங்களே பசுமாட்டை பாலிலிருந்து எடுத்து அதுக்கப்புறமா அதை நீங்கள் தயிர் மாதிரி பண்ணி அந்த தயிரில் 1 சொட்டோ அல்லது 3 சொட்டோ சிறிதளவு தயிரையும் நீங்கள் அந்த தண்ணியில் கலந்து விட்டு ஒரு 5 நிமிடங்களுக்கு அடுத்து அந்த 2மே நன்றாக கரைந்த பின்பு நீங்கள் அந்த தண்ணியில் குளிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு எந்தவித நோய் நொடிகளும், முக்கியமாக செல்வமானது, செல்வத்தால் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அது அனைத்துமே தீர்வதற்கு ஒரு முக்கியமாக அமைப்பாக இருக்குமாம். மகாலட்சுமி தேவிக்குரிய அந்த பொருள் இருப்பதனால் நம்ம செல்வத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராமல் இருக்குமா. எனவே தவறாமல் இந்த ஒரு செயலை நீங்கள் பண்ணிட்டு வாங்க. உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் பெரிய அளவிற்கு, நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு நீங்களும் உங்களுடைய குடும்பத்தில் இருப்பவங்களும் செல்வதற்கு அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்காம். எனவே தவறாமல் இந்த ஒரு செயலை மட்டும் நீங்களும் உங்களோட குடும்பத்தில் இருக்கவங்களும் பண்ணிட்டு வாங்க. மிகப்பெரிய நன்மைகளானது உங்களது குடும்பத்திற்கு வருவதற்கு காத்திருக்கிறது. மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.